ஹாய், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ எதை பற்றி பார்க்குறோன்னா, சோனி எல்இடி டிவிக்கு யூனிவர்சல் போர்டு மாற்றுறது எப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேனலோட மாடல் நம்பர் வச்சு அதோட வோல்டேஜ் அண்ட் ரெசல்யூஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த போர்டு இடியில் ஷார்ட் ஆனது. பவர் போர்டு, மதர் போர்டு ரெண்டுமே ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடுச்சு. அதை ரிமூவ் பண்ணிட்டு யூனிவர்சல் போர்டு மாற்றுறோம். யூனிவர்சல் போர்டு மாற்றுறதுக்கு அதோட எல்விடிஎஸ் லைன் தெரியணும். நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த எல்விடிஎஸ் லைன் தெரிஞ்சுக்கணுன்னா panellook.com போய் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு காட்டுறோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஒரு நோட் பேடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். நோட் பண்ணி வச்சுட்டா நமக்கு லைன்ஸ் வருவதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி வோல்டேஜும் ரெசல்யூஷனும் நோட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ எல்விடிஎஸ் லைன் நோட் பண்ணணும். அது 30 பின் எல்விடிஎஸ் லைனு. அதுக்கு கரெக்டாக பின் அவுட் எழுதி வச்சுக்கிட்டோம்னா நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் வச்சு இது செக் பண்ணணும். கரெக்டாக கண்டினியூட்டி மோடு வச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் லைனை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு லீடை கிரவுண்டில் வச்சுட்டு பின் அவுட்டோட ஒவ்வொரு லைன்லையும் செக் பண்ணி பார்க்கணும். இதான் கிரவுண்ட் எது எதுன்னு தெரியும். இந்த போர்டில் 2 இடத்துல பின்ஸ் வர மாதிரி இருக்குது. இதுலேயும் கிரவுண்ட் செக் பண்ணி பார்க்குறோம். இது நமக்கு தேவையில்லை, சும்மா செக் பண்ணி பார்த்தோம். நம்ம ஸ்டிப் இருக்கிற லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஒரு பின்னு எண்ணி தான் நம்ம நோட் பண்ணிக்கணும். கிரவுண்ட் லைன் இருக்குது. கண்டினியூட்டி மோடில் காட்டுது. ம் 5, 6, 7 3 பின்னும் கிரவுண்டு பின்னு இருக்குது. அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். கிரவுண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து 12 வோல்ட் போர்டு. 12 வோல்ட் லைன் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதில் இந்தான ஒரு ஸ்டிப் போடுற மாதிரி இருக்குது. இதுலேயே 12 வோல்ட் எதுன்னு தனியாக தெரியுது. இதில் வச்சு அங்கே லைன் செக் பண்ணி பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட் 1, 2, 3 4மே 12 வோல்ட் லைனு. அதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து 5 ஜோடி ட்ராக் இருக்கும். அது கண்ணால் பார்த்தாவே தெரியும். லைன் ஒன்று போகுது. இந்த ட்ராக் எந்தெந்த பின்னில் ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு 3 ஜோடியும் ஆர்ஜிபி கலருக்கு. அடுத்து இருக்க 2ம் டிரைவர் பின்னு. நம்ம ஒவ்வொரு பின்னையும் எண்ணி தான் நோட் பண்ணிக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். பின் அவுட் மாறிட்டா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். கலர் ப்ராப்ளம் இந்தமாரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் கரெக்டாக ஒவ்வொரு பின்னும் எண்ணி கரெக்டாக போட்டுக்காங்க. மாறக்கூடாது பின் அவுட்டு. அந்த 5 பேரில் ஃபஸ்ட்டு ஜோடி கண்டுபிடிச்சிட்டோம். 12, 13 பின் லைனு. அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இதேமாரி மற்ற எல்லா ஜோடியும் கண்டுபிடிச்சி நோட் பண்ணி வச்சுக்கணும்.
எல்லாம் எல்விடிஎஸ் லைனு எல்லா பின் லைனையும் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இதுதான் டோட்டலாக நாங்கள் கண்டுபிடிச்ச பின் அவுட்டு. இந்த எல்விடிஎஸ் டேட்டாவுக்கு தகுந்த மாரி நம்மக்கிட்ட வேறு கேபிள் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். இல்லைனா பழைய கேபிள் இருந்தால் அதை ஆல்ட்ரு பண்ணி பயன்படுத்திக்கலாம். நம்மக்கிட்ட வேறு கேபிள் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிறோம். எல்விடிஎஸ் கேபிளை பேனல் போர்ட்டில் சொருகிறோம். இதோட மறுபக்கத்தை யூனிவர்சல் போர்டில் இதில் மார்க் பண்ணிருக்கா, அதேமாரி போர்ட்லேயும் மார்க் இருக்கும். அந்த திசையில் கரெக்டாக வச்சுக்கணும். அந்த மார்க் நேராக பின்னு வளையாமல் நேராக சொருகிக்கணும். இந்த யூனிவர்சல் போர்டு வந்து 3 வோல்ட் பேனல் போர்ட்லேருந்து 12 வோல்ட் பேனல் போர்டு வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இது 5 வோல்ட்டில் இருக்குது. அதை நம்ம இந்த பேனல் வோல்ட் வந்து 12, அதுக்கு தகுந்தமாரி 12 வோல்ட் பின்னல் எடுத்து சொருகிக்கணும். இந்த பின்னு வந்து 3.3 வோல்ட்டு, இது 5 வோல்ட்டு. டிஃபால்ட்டாக 5 வோல்ட்டில் இருக்குது. அதை நம்ம பிடுங்கி 12 வோல்ட்டில் சொருகிக்கிறோம். இந்த யூனிவர்சல் போர்டுக்கு 12 வோல்ட்டு அடாப்டர் கொடுத்தும் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா தனியாக வேறு ஏதாவது 12 வோல்ட் போர்டு இருந்தால் அதையும் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 5 ஆம்பியர் இருக்க அடாப்டர் தான் போட்டு யூஸ் பண்ணணும். எங்கிட்ட வேறு போர்டு தனியாக இருக்குது, அதுக்கு நாங்கள் 12 வோல்ட் எடுத்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த லைன் வந்து பேக் லைட் டிரைவருக்கு பயன்படுத்துறது. ரெட்டு வந்து 12 வோல்ட்டு, ஆரஞ்சு வந்து ஆன் ஆஃபுக்கு, எல்லோ வந்து அட்ஜஸ்ட்டுக்கு, க்ரீன் வந்து கிரவுண்டு. இது நம்மக்கிட்ட இருக்க 12 வோல்ட்டு பவர் போர்டு தனியாக இருக்குது. இதுலேயே பேக் லைட் டிரைவரும் இருக்குது, இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சேஃப்டிக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணுறோம். பவர் ஐசி கொஞ்சம் ஹெவியாக ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டரோட டீட்டெயில்ஸ் சைடில் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். இந்த பின் அவுட்டில் பாருங்கள் கனெக்டர் 2ன்னு இருக்கும். சேம் இந்த இதுலேயும் அதே கனெக்டர் 2ன்னு இருக்கும். அதை வச்சு தான் நம்ம பின் அவுட் இதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு பின் இந்த கார்னரில் இருக்கிறது கரெக்டாக அது நேராக பார்த்துக்கணும். ஒவ்வொரு பின்னும் ஃபஸ்ட்டு பின் சுவிட்ச் ஆன் ஆஃபு, அடுத்து ஸ்டாண்ட் பை 5 வோல்ட்டு, திரும்ப 2 5 வோல்ட்டு, 2 கிரவுண்டு, 2 12, இஎன்ஏ அட்ஜஸ்ட்டு, 2 கிரவுண்டு. இந்த போர்டில் சுவிட்சிங் ஆன் ஆஃபையும் ஸ்டாண்ட் பை 5 வோல்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு தேவையான 5 வோல்ட்டும் 12 வோல்ட்டும் வரும். இந்த 2 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவையான வோல்ட்டை நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த போர்டு ரெடி. யூனிவர்சல் போர்டுக்கு தேவையான 12 வோல்ட்டுக்கான லைன் கரெக்டாக கொடுத்துக்கிறோம். அதேமாரி பேக் லைட் இன்வெர்ட்டருக்கு தேவையான லைன்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிறோம். அந்த பின் அவுட் நேராக பார்த்து பார்த்து கொடுத்துக்கணும். பேக் லைட்டோட கண்டிஷனை செக் பண்ணிக்கலாம்.
நல்லா இருக்குது. 24 வோல்ட் காட்டுது. இது 24 வோல்ட் பேக் லைட்டு. இந்த ரெட்டு ப்ளஸ்ஸு கிரே கலர் ரெண்டும் கிரவுண்டு. இந்த பேக் லைட் டிரைவரோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்தாச்சு. நாங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம். யூனிவர்சல் போர்டில் இன்ஃபில்டாக ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க. அதுக்கான கீ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வேறு சாஃப்ட்வேர் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஃபில்டு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறது எப்படின்னு இன்னொரு கிளிப்பில் காட்டுறோம். பிளிங்க் ஆகிட்டு இருக்குதுன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. பிளிங்க் ஆகி முடிஞ்சோடனே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். பிளிங்க் ஆகிறது நின்றுடுச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ டிவி ஆன் ஆகிருக்கும், அதை பார்க்கலாம். இந்த பாருங்கள், டிவி ஆன் ஆகிடுச்சு. இதில் மேப்பிங் ப்ராப்ளமும் லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருக்குது. அது ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறோம். சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுற கீ மெனு 1147 ப்ரெஸ் பண்ணிங்களா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடும். இதேமாரி ரிமோட் மேட்ச் பண்ணுறது, ரெசல்யூஷன் ஷார்ட்கட் கீ இதெல்லாம் வேறு கிளிப்பில் போடுறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறோம். செட்டிங் ஓப்பன் பண்ணுறோம். லாங்குவேஜ் செலெக்ஷன் பண்ணுறோம். ஹிந்தி இங்கிலீஷாக மாற்றுறோம். மாற்றிட்டோமா? அந்த வரும். சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணணும். 1147 சர்வீஸ் மெனு ஓகேவா? அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா இதெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. டிஸ்பிளே பிக்சர் மோடு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். செல்லில் போய்ட்டு வேகாண்டி வரும். பேனல் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபிட்டு இதை தான் நீங்கள் பண்ணுறோம். ஓகேவா? ஓகேவா? இதுதான் ஓகே. இது ஓகே ஃபிட்டு ஓகே. பேக்கில் வந்துடும். மிரர் இருந்தால் இது ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. சில டைம் தலைகீழ வரும். தலைகீழ வந்தால் அந்த மிரர் வந்து ஆன் ஆஃப் பண்ணிவிடும். தலைகீழ வச்சுக்கிறோம். நமக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் அப்படி விட்டுரும். பேக்கில் வரும். அவ்வளோதான் தேவையானது, அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவையில்லை. ஓகே, சோனி எல்இடி டிவி ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.